கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்காக நல்ல வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் இருக்கிறது? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். ஆமேன். வைராக்கியம் உள்ளவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். வந்து பொழுது போக்குறவர்கள், பாயை தேய்க்கிறவர்கள், சும்மா ஒரு அட்டண்டன்ஸுக்காக கொஞ்சம் பேர் வராங்க, அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். வைராக்கியமாய் நான் வாழ்வேன், அவர் என்ன சொல்கிறாரோ ஆமென் ஸ்தோத்திரம், நான் அதை செய்வேன், அவர் காட்டும் வழியில் நடப்பேன், அவர் சொல்கிற வசனத்தை கீழ்ப்படிவேன். வசனம்தான் வாழ்க்கை. வசனத்திலே நாம் வேரூன்றி வளரும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், தாவீதினுடைய திறவுகோலை, தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மத்தியில் இறங்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையான அபிஷேகத்தை தந்து நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிழக்கில் மேற்கில் தெற்கில் வடக்கில் நாலாபுறங்களிலும் உங்கள் தலையின் மேல் இறங்குவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை படைத்தது ஏதோ ஒரு மேலோட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு மேலோட்டமாக மறிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். மேலோட்டமாக அல்ல, ரொம்ப ஆழமான அனுபவத்துக்கு நேராக நீங்கள் கடந்து சென்று ஆண்டவர் தாவீதுக்கு அருளினா நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் ஆண்டவர் அருளுகிறார். ஆமென். அல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாராம்? நிச்சயமான கிருபைகளை அருளினார். இன்றைக்கு கால வேளையில் கூட நாம் வேதத்தை வாசித்தோம். எத்தனாம் அதிகாரம் வாசித்தோம்? 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம். சரியா? 17ஆம் அதிகாரம். அதில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களை விட்டு கிருபையை விலக்கி விட்டது போல உன்னை விட்டு கிருபையெல்லாம் நான் விலக்க மாட்டேன், நான் உங்கூடவே இருப்பேன் என்று தாவீதுக்கும் அவங்களுடைய பயண பற்றியும் ஆண்டவர் எழுதுகிறார். அல்லேலூயா. அதே தான் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாங்களா? 1 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நிச்சயமான கிருபைகளை தந்து உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த கால வேளையில் அதிகாலை ஜெபத்தில் ஆண்டவர் சொன்னார், வீட்டை நான் கட்டுவேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வீடு ஆசீர்வாதம் வேணும்? அல்லது வீடு இருந்தால் கூட நல்லதாக வேணும், அல்லது எக்ஸ்டென்ஷன் பண்ணணும், அல்லது மாடி மேலே மாடி கட்டணும், இப்படி பல பிளான்கள் இருப்பீங்க. உங்களை எல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அல்லேலூயா. இந்த தேவன் மிகவும் நல்லவர். அவர் சொல்லுகிறார், உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன், நான் உன் கூடவே இருப்பேன், என் கிருபை உன் கூடவே இருக்கும். ஆகையால் உனக்கு கொடுக்கிற அபிஷேகம், உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் சாதாரணமானதாக நினைக்காத. தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை நமக்கு ஆண்டவர் தருகிறார். தாவீது சின்ன வயசுலேருந்தே கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு விசுவாசியாக அவர் இருக்கிறார். ஆடுதான் மேய்த்து கொண்டு இருந்தார். சின்ன சிறுவனாக இருந்தார். 100 ஆடுகள் 50 ஆண்டுகள் இருக்கும் பொழுது அந்த ஆடில் ஒன்றி ஒரு கரடி பிடிச்சிட்டு போகுது. நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? 100 உருப்படி 200 உருப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒன்று போனால் போயிட்டு போகுது போ, அதுக்குன்னு சொல்லி நரிக்கு பின்னாடியே ஓடுவேன், நாய்க்கு பின்னாடியே ஓடுவேன், ஓனாய் பிடிச்சிட்டு போயிட்டு போ. அந்த 12 பேர்கள், யாக்கோபுடைய குமாரர்கள் 12 பேர். அந்த 12 பேரில் 9 பேர் என்ன பண்ணுவாங்களாம்? ஆடுகள்லாம் பிடிச்சி தின்னுபிடுவாங்களாம். ஓனாய்கிட்ட விட்டுருவாங்களாம் அசால்ட்டா. ஓனாய் கல் எடுத்து அடித்தா கூட ஓடி போயிடும். ஆனால் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பிடிச்சிட்டு போனால் கூட போயிட்டு போகுது, எத்தனையோ இருக்குது போடா, அப்பங்கிட்ட கணக்கு சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் யோசேப்பு சொல்லிட்டு போவார். இன்றைக்கி 2 ஆடு என்ன செய்யுது? நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சு, நரி பிடிச்சிட்டு போயிடுச்சு, கரடி பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலே அவர் மேய்த்து கொண்டு இருக்கும்போது குட்டி போனால் குட்டின்னு அவர் நினைக்க மாட்டார், அது ஒரு உசுறு. அல்லேலூயா. அதை எப்படியாவது என்ன செய்யணும்? காப்பாற்றணும். அல்லேலூயா. அதுக்காக தொடர்ந்து பின்னாடி ஓடி அதனிடத்துல ஜபம் பண்ணி சண்டை போட்டு அதை ஜெயிச்சு அந்த குட்டியை காப்பாற்றுவார். அல்லேலூயா. இன்றைக்கு குடும்பத்தை காப்பாற்றுகிற பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையை காப்பாற்றுகிற பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆத்மா தானே போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் கூட சில நேரத்தில் நினைப்பேன், நிறைய பேர் இருக்கும் பொழுது பெரிய சபையாக நம்முடைய சபை இருக்க சிலர் பின்வாங்கி போகும்போது
நினைப்பேன். சரி, என்னைக்கா இருந்தாலும் ஆண்டவர் கொண்டாடுவார். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவங்கள போய் நம்ம துரத்தணும். எந்த பொல்லாத ஆவி பிடிச்சிட்டு போதோ அந்த ஆவி என்ன செய்யணும்? விரட்டி அந்த ஆத்மாவை என்ன செய்யணும்? விடுவிக்கணும். ஒரு விசை கரடி, ஒரு விசை சிங்கம், மூன்றாவது விசை கோலியாத்தை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறமாக அந்த சிங்கத்தையும் அந்த கரடியின் கைக்கும் அந்த 2 ஆட்டுக்குட்டியை தப்பித்ததுனால ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு. அல்லேலூயா. இவன் ஆட்டுக்குட்டியவே தப்பி வைக்கிறான்னு சொன்னால், இவனை ராஜாவாக மாற்றி இவன் கையின் கீழே குடிமக்களை கொடுத்தால் நிச்சயமாக இவன் அந்த மக்களை நன்றாக மேய்ப்பான். அல்லேலூயா. மக்களை என்ன செய்வான்? காப்பாற்றுவான். ஆண்டவர் நம்பினார். அதுக்கப்புறம் தான் அவர் சின்ன பையனாக இருக்கும்போதே பெரிய பாஸ்டர் வர சொல்லி, சாமியலுங்கிற பாஸ்டர் வர சொல்லி அவருக்கு அபிஷேகம் பண்ணி, நீ என்னைக்கா இருந்தாலும் ராஜாவாக மாறுவாய் என்று சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் சொல்லி 15 வருஷம் 20 வருஷம் கழித்து தான் அவர் ஒரிஜினலாக ராஜாவாக மாறுகிறார். அல்லேலூயா. இருந்தாலும் அந்த அபிஷேகம் அவர் மேலே இருந்துக்கிட்டே இருந்தது. அது மட்டுமல்ல, அவர் தான் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர் ஒருத்தருக்கு தான் வந்துச்சு. அல்லேலூயா. எத்தனையோ ராஜாக்களை பைபிளில் படிக்கிறோம். எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை நியாயாதிபதிகள் இருந்தார்கள். ஏன் சாமுவேல் இருந்தார், அவருக்கே வரல. நாத்தான் தீர்க்கதரிசி இருந்தார், அவருக்கு வரல. எலியா இருக்கிறார், எலிசா இருக்கிறார். யாருக்குமே கர்த்தருக்கு ஒரு கோயில் கட்டணுங்கிற எண்ணம் வரவே இல்லை. ஆனால் தாவீது 17ஆம் அதிகாரத்தில் நாம் முதல்ல படித்த அந்த அதிகாரம் 1 நாளாகும் 17:1, தாவீது தன் வீட்டிலே வாசமாக இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாக நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்போ அவருக்கு என்ன சொல்கிறாரு? நான் ஒரு சர்ச்சை என்ன செய்யணும்? கட்டணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கட்ட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். ஆமென். யாரெல்லாம் சபையை நினைக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் நினைப்பார். ஒரு அழியிலேயே சொல்லுங்க. அதே போல் தாவீது கவலைப்பட்டார் பாருங்க. அதே சங்கீதம் 132 எடுத்து வாசிக்கலாம். இதே தான், இதனுடைய விளக்குறை தான் சங்கீதம் 132. நினைத்தருளும் தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரை நினைத்தருளும். அவன் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோப்பின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனையும் காணுமட்டும். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாக கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் வரவிடுவதில்லை. அல்லேலூயா. வைராக்கியமானவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். முதலாவது குட்டியை காப்பாற்றுறார். இங்கே பாருங்க, சர்ச்சை காப்பாற்றுறார். சர்ச்சை அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? திரைகளின் நடுவிலே, ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்தது, திரைகள் நடுவில் இருந்தது. அடிக்கடி சண்டை வரும்போதெல்லாம் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். ஒரு நாள் பெலிசர் கூட அதை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அந்த பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் மீண்டும் அதை அவங்க வீட்டில் அவங்க கொண்டு போய் அவங்க தாகோன் கோயிலே கொண்டு போய் வச்சாங்க. அவங்களுடைய விக்கிரக கோயிலில் போய் வச்சாங்க. வச்ச உடனே இந்த பெட்டி அங்கே போனோன்னா அங்கே உள்ளதெல்லாம் கீழே விழுந்துருச்சு. அங்கே உள்ளதெல்லாம் கீழே விழுந்துருச்சு. அவங்க என்ன, சரி காற்றடிச்சு கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு முத நாள் நினச்சிட்டு சரி காற்றடிச்சு தான் இந்த சிலை என்ன பண்ணிருச்சு, கீழே விழுந்துருச்சு அப்படின்னு ஸ்ட்ராங்காக மீண்டும் நிறுத்தி முட்டைக்கிட்ட கொடுத்து எல்லாம் பண்ணி மீண்டும் இரவு நேரத்தில் தூங்கி கொண்டு இருந்தார்கள். அடுத்த நாள் காலையில் போனாங்க, அது சுக்காக போயிடுச்சு. கீழே விழுந்து என்ன ஆயிடுச்சு, பயங்கரமாக உடஞ்சி போச்சு. அப்புறம் அவங்களுக்கு கோவம் பெலிஸ்தர்கள் சொல்கிறாங்க, இனிமேட்டு தேவனுடைய பெட்டி நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, நம்ம பிடிச்சிட்டு வந்தது தப்பு, மீண்டும் அந்த இஸ்ரவேல் பிள்ளைகிட்டே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பசுமாட்டை 2 மாடு, கண்ணு போட்ட மாடு, கண்ணுக்குட்டி விட்டுட்டு எங்கேயுமே போகாது. நம்ம துரத்தினா கூட அது துரத்தணும். நீங்கள் விற்கிற அன்னைக்கு பாருங்கள், உங்களை பிடிச்சி அது முட்டை வரும், கோவப்படும். அந்த பிடிச்சிக்கிட்டு போகிறவனுக்கு கண்ணுக்குட்டி விற்றீங்கன்னா அவங்ககிட்ட போய் சண்டை கட்டிகிட்டு இருக்கோம், என் கண்ணுக்குட்டி என்ன செய்ய விடு அப்படிங்க. ஏன்னா கண்ணுக்குட்டி விட்டுட்டு அந்த தாய் பசு என்ன செய்யாது, எங்கேயுமே போகாது. ஆனால் இப்பொழுது அதை கன்றுக்குட்டி போட்ட உடனே அந்த புதுசாக இருக்கிற 2 மாட்டை கொண்டு வந்து அதாவது ஒரு புது வண்டியை கொண்டு வந்து, மாட்டு வண்டியை கொண்டு வந்து அதில் பூட்டி, இது உண்மையாலுமே இஸ்ரவேல் பிள்ளைகளுடைய பெட்டி தான், கடவுள் தான் இதில் வாசம் பண்ணுறார் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் என்ன செய்யணும், இந்த மாடு எங்கேயும் போகாம அது மேலே வைக்கலாம், புது வண்டியில் வைக்கலாம். அந்த வண்டி வேறு எதுக்கும் பழக்கலை. ஏன்னா அவங்க பயந்துட்டாங்க, புதுசாக தான் கொடுக்கணும், சாமிக்கு எது கொடுத்தாலும் புதுசாக கொடுக்கணும், நல்லதாக கொடுக்கணும். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். ஆமென். இதுதான் முக்கியமான வார்த்தை. நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மறுதலிக்க கூடாது.
பேதுரு என்ன செஞ்சார்? மறுதளிச்சார். ஆனால் மீண்டும் பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு ஒன்று சேர்ந்துட்டார். அல்லேலூயா. யூதாஸ் மறுதளிச்சான், ஆனால் ஆண்டவரோட ஒன்று சேரல. அவன் போக வேண்டிய இடத்துக்கே போயிட்டான், செத்தே போயிட்டான். என்னை காட்டி கொடுக்குறவனுக்கு ஐயோ அப்படின்னு ஆண்டவர் முதல்ல சொல்லியிருந்தார். என்ன சொன்னார்? நம்ம பிரசங்கத்தில் சொல்கிறதெல்லாம் சும்மா நினைக்கக்கூடாது. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னார், உங்களுக்கு முன்னே நான் உயிர் தெழுந்து கலிலியாவுக்கு போவேன் அப்படின்னு. அதே போல் நாம் வாசிக்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் உயிர் தெழுந்து அவர்களுக்கு முன்னாடியே கலிலியாவுக்கு என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். அதை ஆண்டவர் மத்திய 28 நம்ம வாசிக்கிறோம். அதில் 28 வாசிக்கும்போது அவர் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போனார், போய் உங்கள் சகோதரிடத்திலே சொல்லுங்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் உயிர் தெழுந்த தேவனாக இருக்கிறார். நமக்காக யாவை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கிரியைகளை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. சில ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்தா கொடுத்தது தான். அதுக்கப்புறம் எந்த பிசாசும் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. சிலர் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. வண்டி வாங்கிட்டோம், அதுக்கு என்னென்னமோ பண்ணணும், வீடு கட்டிட்டோம், என்னென்னமோ பண்ணணும், எதிரி ஏதாவது பண்ணிடுமா, பொல்லாதாவி ஏதாவது பண்ணிடுமா அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு சில ஆசீர்வாதத்தை கொடுத்தா கொடுத்தது தான். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் வசனத்தை கை கொள்ளணும். வசனத்தை நீங்கள் கை கொள்ளவே மாட்டேங்கிறீங்க. வசனம் உங்களுக்கு வேடிக்கையே தெரியுது. வசனம் தாங்க உசுறு. பரலோகம் போனதை பற்றி போனதுக்கு பிற்பாடு வசனத்தையே தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருப்பார். இப்போ என்ன வசனம் இருக்குதோ அதே வசனம் தான். ஏசாயா சொல்லுது, மத்தேயு சொல்லுது, சங்கீதம் சொல்லுது, நீதிமொழிகள் சொல்லுது, உபாகமம் சொல்லுதுன்னு சொல்லி ஆண்டவர் மீண்டும் அதே தான் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அதே பிரசங்கம் தான் ஓடும். அங்கே எந்த வேலையும் கிடையாது. அங்கே ஜீவ தண்ணீர் இருக்கிறது, அங்கே ஜீவ அப்பம் இருக்கிறது, அங்கே தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு விதமான சரீரம், அது ஒரு விதமான உணவு, அது ஒரு விதமான தண்ணீர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். 666க்கு நம்மளை ஆண்டவர் நீங்களாக்கி ரட்சிக்கணும். அல்லேலூயா. பழமையாக இருந்தாலும் நாம் காரியத்திலையும் கொஞ்சம் என்ன செய்யணும், கண்ணாக இருக்கணும். பிரசங்கத்தை மட்டும் நீங்கள் கேட்டால் பத்தாது. முத்திரையாவது நாமத்தையாவது லக்கத்தையாவது நீங்கள் தரித்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. என்னென்ன செய்யணும்? முத்திரை, நாமம், லக்கம். சரியா? நாமம்னா பேர், முத்திரைனா சீலு, அப்புறம் லக்கம் என்றால் 666 நம்பர். சரியா? நம்பராகவும் இருக்கக்கூடாது, பொம்மையாகவும் இருக்கக்கூடாது, அப்புறம் என்ன பேராகவும் இருக்கக்கூடாது. ஒரு பேர் மட்டும் வச்சுக்கப்பா, உனக்கு என்ன அதில் வந்துட போகுது, பேருனால என்ன வந்துட போகுது, அந்த பேர் பச்சை குத்திக்க, அதனால் உனக்கு என்ன வந்துட போகுது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் கொடுத்த உடம்பு இதில் பச்சையும் குத்தக்கூடாது, சிவப்பும் குத்தக்கூடாது. அல்லேலூயா. இந்த குடும்பம் நம்மளுடைய இதில் என்ன செய்யக்கூடாது, எதுவுமே குத்தக்கூடாது. நாங்கள் காதே குத்தலை, பச்சை குத்துறதில்ல, காதே என்ன செய்யலை, குத்தலை, ஆனால் காது இருக்குது. ஆக ஆண்டவருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. அவன் ஸ்தோத்திரம். அவங்களுக்கும் கல்யாணம் முடியுது, அவங்களுக்கும் குழந்தை குட்டி பிறகுது, எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நாம் ஆண்டவர் பிள்ளையாக இருந்தால் வசனத்தை கை கொண்டால் தேவன் நம்ம என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். இந்த பிலதெல்பியா சபையை தான் ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் அப்படி ஆசீர்வதித்து ஆண்டவர் வழி நடத்தினார். இன்றைக்கு நம்முடைய சபையை கரத்தில் எடுக்கிறார். கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை இந்த நாட்களிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே. அதாவது இது தாவீதினுடைய திறவுகோல் இருந்து தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, புதிய ஏற்பாட்டில் பேசிட்டு இருக்க அதே வசனம் தான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், நீ பூலோகத்திலே. நாம் எல்லாரும் இப்போ எங்கே இருக்கிறோம்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நாம் இப்போ பூமியில் இருக்கிறோம், பூலோகத்தில் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அப்புறம் இங்கே நம்ம என்ன செய்யணுமா, படிங்க. இதில் ஜெபத்தில் சில ஆவிகளை கட்ட வேண்டும். அல்லேலூயா. சில ஆவிகளை என்ன செய்யணும், கட்டுகிறேன். பொல்லாத ஆவி என் குடும்பத்துக்கு விரோதமாய், வீட்டுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஆமென், கிரி செய்கிற பொல்லாத ஆவியை அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் என்னென்ன பிரச்சனையோ, என்னென்ன போராட்டமோ, என்னென்ன டிஸ்டர்பன்ஸோ அதை சொல்லி ஜெபம் பண்ண பாருங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் அற்புதமாக கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு வரும். சில ஜெபங்கள் பதில்கள் உடனுக்குடனே வரும். சிலது
3 நாள் 5 நாள் 8 நாள் 3 மாதம் இப்படியெல்லாம் ஆகும். மாதங்கள் காத்திருக்கிறதில் இருதயத்தை என்ன செய்யும்? இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல எழும்புது. காத்திருக்கும் போது நமக்கு சில நேரத்தில் சோறு வரதான் செய்யும், பைபிள் எழுதிக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சோர்ந்து உனக்கு விசுவாசம் இருந்தால் சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. குழந்தையை தருவார். 25 வருஷமா ஆபிரகாமும் சாராலும் விசுவாசமாக இருந்தாங்க. அல்லேலூயா. அவர் இடையில 3 வருஷம் விட்டுட்டாங்க. ஆகார் அதாவது சாரால் ஆகார் மூலியமா குழந்தை பெற்றுன்னு சொல்லி அதை பெற்று அதால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனை. அல்லேலூயா. ஆனால் அவசரப்படாம இருந்தாங்க. இன்னொரு 2 வருஷம் கம்மின்னு இருந்தாங்கன்னா நேரடியாக ஈசாக்கே என்ன செஞ்சிருப்பாரு? பிறந்திருப்பார். ஈசாக்கால இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா. ஆகார் என்பது அடிமைத்தனமா. ஆகார்னா என்ன? அடிமைத்தனம். நம்ம எல்லாரும் அடிமைத்தனத்துல கிடக்கிறோம். உலகமே அடிமைத்தனத்துல கிடக்குது. படமா நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுறோம், நாடகமா எல்லாரும் சந்தோஷப்படுறோம், சொற்பொழிவு அதாவது அரட்டை அரங்கம் எல்லாம் சந்தோஷப்படுறோம், சிரிப்பு, ஒளியின் ஒளி, திரைப்படங்கள், நாடகங்கள், ரீல்ஸுகள், யூடியூப்கள், வாட்ஸ்அப்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறோம். ஜெபங்கள், வேத வாசிப்புகள், உபவாசங்கள், ஜெபங்கள், கருத்தரங்குகள், விசேஷ கூட்டங்கள் எல்லாம் கோவப்படுறோம். இதெல்லாம் எனக்கு என்ன செய்ய வேண்டாம். நான் முதல்ல சொன்ன அந்த காரியங்கள் தான் எல்லாம் வேணும் அப்படின்னு மனசும் மாம்சமும் விரும்புது. வசனம் சொல்றது, மனசும் மாம்சமும் விரும்புறதை செய்யாதே. அல்லேலூயா. ஆவினாலே அவன் சோத்திர சரீரத்துடைய செய்கைகளை அழிக்கணுமா? அல்லேலூயா. எப்படி அழிக்க முடியும்? ஆவினால தான். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி அழிக்க முடியும்? இவங்களை சொல்லுங்க, எப்படி நல்ல சத்தமா சொல்லுங்க, எப்படி அழிக்க முடியும்? ஆவினால தான் செய்யும் அழிக்க முடியும். ஆகையால் நீங்க பூலோகத்திலே கட்டணுமா? பொல்லாத ஆவியோனை கட்டுகிறேன். சில ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறார். அல்லேலூயா. சில ஆவிகள் அப்புறம் என்ன செய்யணுமா? சில கட்டு அவிழ்க்கணுமா? என்ன செய்யணுமா? புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா என்ன செஞ்சாரு? ஒரு அம்மாவுக்கு 18 வருஷமாய் கூனியாக இருந்ததா. எத்தனை வருஷமா? ஆண்டவருக்கு 18 வருஷமா கூனியா இருந்தது. இன்னொரு அம்மா 28 வருஷமா பெரும்பாடுகள் வியாதியா இருந்தது. 18, 28, 38. இன்னொருத்தர் 38 வருடமா என்ன செஞ்சாரு? சப்பானியாய் பெதஸ்தா குளத்தடியில் இருந்தார்கள். அவங்க நீங்க 8 வருஷமா பிரச்சனையோடு இருக்கலாம், 18 வருஷமா பிரச்சனையோடு இருக்கலாம், 28, 38 சொல்லி வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஒரு அழியிலே சொல்லுங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? கரங்களை வச்சுருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த 18 வயது உள்ள அந்த அம்மாவை தான் சிறப்பானது. அந்த பெதஸ்தா குளத்தை விட இது ரொம்ப சிறப்பானது. எப்படின்னா, ஆண்டவர் போய் நிற்கிறார். அது சனிக்கிழமை ஓய்வு நாள். நமக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். அதை உயிர் தொழுந்தனால நம்ம ஓய்வு நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சனிக்கிழமை நாளிலே இயேசப்பா போய் ஒரு ஜெபம் பண்ணினார், பிரசங்கம் பண்ணினார். ஒரு சிறு கூட்டத்துக்கு ஜெப ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது ஒரு அம்மா கும்பிட்டுக்கிட்டே கேட்டுட்டு இருந்தது. அல்லேலூயா. அந்த அம்மாவால் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, நிமிர முடியாது. முதுகு பிரச்சனை, பெட் ஆயிடுச்சு, வளைஞ்சு போய் 18 வருஷம். சரி, ஜீசஸ் அங்கே போனார், கையை தொட்டார். அந்த மகளை என்ன செஞ்சாரு? தொட்டு அந்த அம்மாவை தொட்டு நீ சுகமாக என்றார். உடனே சுகமாகி ஸ்ட்ரெயிட்டா அவருடைய நரம்புகள், இந்த பின்னாடி இருக்கிற அந்த முதுகு பிரச்சனை என்னாச்சு எல்லாம் போய் நேரா இயேசு கிறிஸ்துவை பார்த்தது. அல்லேலூயா. நல்ல சந்தோஷப்பட்டு எட்டி குதிச்சது, எல்லா சந்தோஷம், தேவனை துதித்தது, கரங்களை தட்டினது, மகிழ்ச்சியா இருந்தது. ஆனால் மற்றவர்கள் கோபப்பட்டார்கள். பரிசேயரும் சதிசேயரும் கோபப்பட்டார்கள். அல்லேலூயா. நாம பண்ற பிரசங்கம், நாம பண்ற ஜபம், நாம கட்டுற கட்டடம், நாம பண்ற எந்த ஒரு காரியத்தையும் அவிசுவாசிங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு மாதிரியா பேசுவாங்க. அதெல்லாம் என்ன செய்ய தப்பு, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி என்று சொல்வார்கள். ஆனால் நாம் ஆண்டவர் சொல்றதை செய்யணும். அல்லேலூயா. பாராட்டு கிடைச்சாலும் சரி, திட்டு கிடைச்சாலும் சரி, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது செஞ்சுக்கிட்டே இருக்க. நாளொன்று வரும், அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அவங்களெல்லாம் இன்னைக்கே கொல்ல வேண்டியதானே? பைபிள் எழுதுது அப்படி கொல்லக்கூடாது. நாய் தீர்ப்பு நாளிலே தேவ தூதர்கள் நல்ல நாத்து கெட்ட நாத்துன்னு 2 இருக்குதான். நல்ல நாற்றெல்லாம் அவர் வச்சுக்குவாராம், கெட்டதெல்லாம் பிடுங்கி வெயில போட்டு அதுக்கப்புறம் நெருப்பு வச்சு எரிப்பாராம். அதுவும் ஒரு விதமான ஆத்துமாக்கள், இது ஒரு விதமான ஆத்துமாக்கள். அதனால அது 2ம், நீதி செய்கிறவன் நீதி செய்கிட்டு, அநியாயம் செய்கிறவன் அக்கிரமம் பண்றவன் அக்கிரமம் பண்ணட்டும், நான் வரும்போது அவனை நியாயம் தீர்ப்பேன். அல்லேலூயா. ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலே நீ நன்றாக ஜெபம் பண்ணு, சில ஆவிகளை ஆசீர்வாதத்தை திறந்து கொடு. ஆண்டவர் கட்டவிழ்த்து விட்டார்.
அந்த அம்மா நல்லா போச்சு. அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, 18 வருடமாய் சாத்தானுடைய கட்டுகளில் இருந்த இந்த மகளை நான் விடுவித்தது தவறா அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா. நான் சொல்றேன், 18 வருஷமா அந்த ஆசாரியர்கள் அங்கேயே தான் இருந்தாங்க, அவங்க குணமாக்கல. அல்லேலூயா. 18 வருஷமா பிரதான ஆசாரியன் அங்கதான் இருந்தான். அந்த அம்மாவை என்ன செய்யல, ஜெபம் பண்ணி குணமாக்கல. ஆனால் ஏசப்பா வந்து ஒரே நாள் தான் அந்த சர்ச்சுக்கு போனார். அன்னைக்கு தான் போறாரு முதல் முறையா. போன உடனே குணமாக்கிட்டாரு. நான் நினைக்கிறேன், போட்டினாலும் பொறாமைனாலும் அந்த வல்லமை அவங்க கிட்ட இல்லையேங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, அப்படி பேசுறாங்க. நாம யாரும் அவை சோதரன் நம்ம வல்லமை விட்டு கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தாரு ஆண்டவர். என்ன எடுத்துக்காட்டு? உன்னுடைய ஆடு மாடு, நான் சனிக்கிழமை இன்னைக்கு ஓய்வு நாளுங்கிற, எதுவும் நல்லது செய்யக்கூடாதுங்கிற, ஆடு மாடு வந்து நீ வச்சிருக்கிற, அது போய் மத்தியான நேரத்தில் காலையில் கட்டிட்டு வந்தது, மத்தியானம் போய் தண்ணி காட்டுவே காட்ட மாட்டேன்னு கேட்டார். எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க? தண்ணி காட்டணும். தண்ணி காட்டணுமா காட்டக்கூடாதா? யார் வீட்லையும் ஆடு மாடு இருக்குது, கரங்களை எடுத்துட்டு பார்க்கலாம். ஆடு மாடு இருக்கு, நீங்க எல்லாம் தண்ணி காட்டணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தண்ணி காட்டக்கூடாது, நீங்க யாருக்கு காட்டணும்? ஆமென். ஆண்டவருக்கு தண்ணி காட்டணும்னா ஏமாத்துறது, ஏமாத்தக்கூடாது. ஆடு மாட்டுக்கு என்ன செய்யணும்? தண்ணி காட்டணும். அப்ப அவர் சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க, பரிசேயர் சதுசேயர் எல்லாம் சொன்னாங்க, ஆமா நாங்கெல்லாம் தண்ணி காட்டுவோம் அப்படின்னு. சரி, உன்னுடைய கழுதை ஓடிக்கிட்டே போற, ஒரு பெரிய குழியில விழுந்துருச்சு, சரி விழுந்துட்டு போகுது போ அப்படின்னு அப்படியே விட்டுருவியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு எல்லாரும் என்ன பதில் சொல்றாங்க? அதை எப்படி விட முடியும்? என் கழுதை அதுதான் என்ன, அதை பத்திரமா இருந்தாதான் நான் எங்கேயாவது ஊர்ச்சதைக்கு போகும்போது அதில் உட்காந்துக்கிட்டு போவேன். ஏண்டா கீழே விழுந்தா கழுதையை எடுத்து விடுங்கிற, சரியான நேரத்துக்கு என்ன செய்யணும், அதுக்கு தீனி போடணும் அப்படின்னு சொல்ற, அதெல்லாம் சொல்ற, தண்ணி காட்டுங்கிற, எல்லாமே செய்யற. சாத்தானுடைய கட்டுகளை 18 வருஷமா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தது. இன்னைக்கு ஜெபம் பண்ண என்ன, என்னைக்கு ஜெபம் பண்ண உனக்கு என்ன? அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்த நாள் எல்லாம் ஜெப நாளாக இருக்கிறது. அல்லேலூயா. அது திங்கட்கிழமையா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் சரி, சனிக்கிழமையா இருந்தாலும் சரி, சூம்பின உறுப்பு உடையவரை ஒருத்தர் குணமாக்கினார். அதுவும் சனிக்கிழமை குணமாக்குறார். அதுக்கும் சட்டம் வந்துருச்சு. நீ சனிக்கிழமை எப்படி என்ன செய்யலாம்? குணமாக்கினார். ஒருத்தர் கை கால் வராம கிடந்தான், மேல இருந்து கீழே இறக்குனாங்க, லிப்ட்ல இறக்குற மாதிரி. அவங்க இறக்குனா அவனை குணமாக்கினார். பல ஆண்டுகளாக கை கால் வராத திமிர்வாதக்காரன் அப்படின்னு எழுதியிருந்தது. நான் முத பைபிள் படித்தோன்னே எனக்கு அப்போ அதனுடைய விளக்கமெல்லாம் ஒன்றும் தெரியாது. திமிர்வாதக்காரனா திமிர் பிடிச்சுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொருத்தர் வந்து சொன்னாங்க, நான் புது விசுவாசியாக இருந்ததுனால 89 சொல்கிறேன், 1989. அவன் திமிர் பிடிச்சது தம்பி, அவன் வந்து கை கால் வராதவன், அவனுக்கு பேர் திமிர்வாதக்காரன், கையும் அல்ல காலும் அல்ல அப்படின்னு அவன் சொல்லுவோம். ஓ அப்படியா, நான் கூட அவன் ரொம்ப பொறுப்புக்காரன் இருக்குன்னு அப்படி நினைச்சாரு. சரி, அப்ப அவர் வந்து திமிர்வாதக்காரராக இருந்து கை கால் வராதவராக ஆண்டவர்கிட்ட இருந்தாங்க, குணமாக்கினார். உடனே சொன்னாங்க, ஓய்வு நாளில் நீ என்ன செய்யக்கூடாது? குணமாக்கக்கூடாது. இப்போ நம்ம கூட சபையில சாராயம் குடிக்காதீங்க, பீடி சிகரெட் குடிக்காதீங்க, ஹாட்ஸ் போடாதீங்க, திரைப்படம் பார்க்காதீங்க, நல்லா இருங்க, நல்லா ஆசீர்வாதமா இருங்க, அவரவர் குடும்பத்தோடு இருங்க, குறும்பு பண்ணாதீங்க, குடும்பத்தை பிரிக்காதீங்க, குடும்பத்தில் கோளாறு பண்ணாதீங்க, கணவன் மனைவியோடு, மனைவி கணவரோடு ஒத்துமையாக இருங்க, சந்தோஷமா இருங்க, வீண் பப்பு வழக்கு எதுவும் பண்ணாதீங்க. இப்படி நல்ல பிரசங்கம் தான் ஒவ்வொரு வாரமும் பைபிளில் நம்ம சொல்கிறோம். ஒரு அழியிலே சொல்லுங்க. இது ஜனங்களுக்கு வந்து ஒரு பாடா இருக்குது. ரசிக்கப்படாதவங்களுக்கு பாடா இருக்குது. என்ன ஏசுகிறான், என்ன அல்லேலியாங்கிறான், இவன் என்ன சோத்திரங்கிறான். அதனால ஒரு ஆள் சொன்னா என்னை பார்த்து, நீ சோத்திரம் சொன்ன இந்த பேய் போதுமா? நாங்களாம் எத்தனை வருஷம் உடுக்கடிக்கிறது தெரியுமா? எத்தனை வருஷம் வந்து இதில் அனுபவம் தெரியுமா? நீ துளிவுண்டு பையன், நீ வந்து இப்படி சொல்றிய அப்படின்னு சொல்லி 97 ஒரு ஆள் என்கிட்ட சவால் விட்டார். அது நான் சொன்னேன், நான் விரட்ட போகிறது கிடையாது, எனக்குள்ள இருக்கிற இயேசு தான் விரட்ட போகிறார். அல்லேலூயா. 1997. அப்போ அதே பிரகாரம் அவன் கோவப்பட்டுட்டு சண்டை வாங்கிட்டு அவன் ஓடிட்டான். நான் 3 நாளாக ஒரு காட்டியிருக்கேன், ரத்த காட்டியிருக்காரு ஜாமனி, அந்த ஆத்மாவை ஆண்டோடைய நாமத்தினால் விடுதலையாக்கினேன். ஒரு அழியிலே சொல்லுங்க. குமாரன் விடுதலையாக்கினார். குமாரன் விடுதலையாக்கினால் பேய் சொல்லிச்சு, அந்த உடுக்கடிக்கணும்னு சொன்னால் என்னை விரட்ட முடியாது. பேய்கிட்டே நான் சொன்னேன், அந்த பேய் பிடித்த மனிதன் அவனுக்குள்ள இருந்த ஆவி பேசி, நீ என்னை விரட்ட முடியாது, நீ சின்ன பையன் அப்படின்னு. நான் சின்ன பையன் தான், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரிய இயேசு. அல்லேலூயா. ஏன்னா எனக்கு ஜெபிக்க தெரியும். என்ன தெரியும்? ஜெபிக்க தெரியும். நான் ஒரு பாஸ்டர். இப்போ பாருங்க, ரொம்ப ஒல்லியாக ஒட்டடை குச்சுமா இருப்பேன், கல்யாணம் கூட பண்ணல, மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, எதுவுமே இல்லை, நான் தனியாக தான் இருக்கிறேன், சைக்கிளில் தான் போயிருக்கிறேன், அந்த பேய்க்காக ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
அந்த பேய் என்னை அடி அடிச்சு காத்துல பறக்க விட்டுருவோம் அப்படின்னுச்சு. என்ன சொல்லிச்சு? ஃபோனை ஊதி விட்டுருவோம் அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், நீ என்ன ஊத முடியாது, எனக்குள்ள இயேசு பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் ஜெர்மனிக்கு இன்னும் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி அதுக்காக 3 மணி நேரம் 5 மணி நேரம் அகோரமாக அது இருந்தது. நானும் விகாரமாக ரொம்ப ஒரு கோவப்பட்டு அந்த பேய்கிட்ட ஜெபம் பண்ணேன். அந்த பேய் கடைசி ஆக என்ன பண்ணுது, ஏற்கனவே கை கால் கட்டி போட்டுருக்குறாங்க. ஒரு ஆட்டை பிடிச்சி ஒரு ஆட்டை கடிச்சிட்டு 2வது ஆட்டை கடிக்கும் போது காப்பாற்றி அவனை கையை காலை கட்டி போட்டுருக்குறாங்க ஊராக எல்லாரும் சேர்ந்து. அது ஒருத்தர் கட்டி போட முடியல, 10-20 பேர் சேர்ந்து அவனை கட்டி போட முடியல. அந்த ஆத்மாவுக்காக எல்லாரும் தூரத்தில் இருக்கிறாங்க. நான் இன்னும் அவன் காமாட்டில் நின்று அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அவன் என்னை ஏற்று பேசுகிறான், நான் அந்த பொல்லாதாவை ஏற்று பேசுகிறேன். கட்டத்தில் தூத்துன்னு துப்பிக்கிட்டே அந்த ஆள் இருந்தார். கடைசியாக அவர் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. எச்சா வந்துட்டு இருந்தது, இப்போ என்னவா வருது? ரத்தமாக வருது. நான் நினைச்சேன், ஒருவர் ரத்த நித்தம் வந்து இவன் சேர்த்து தொலைக்கிட்டாங்க. நம்ம என்ன செய்கிறாங்க, வச்சுருவாங்க. நம்ம சீக்கிரத்தில் இந்த ஜபத்தை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏற்கனவே 3 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டேன். இப்போ அவன் என்னை துப்புறான், ரத்தம் வேறு வாயிலிருந்து வருது, செத்து போயிடுறான்னு சொல்லி இப்போ கடைசியாக ஒரு வார்த்தை சொன்ன, இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசு அப்படின்னு அந்த மகனுக்கு சொன்ன பாரு, அது பேய் போயிடுச்சு. அல்லேலூயா. அவனும் ஏற்கனவே படுத்திருக்கிறான், அது இல்லாமல் தலையை தூக்கி பேசியிருந்தான். இப்போ மண்டை போட்ட மாதிரி இப்படி டக்குன்னு நினைச்சுனா தலையை தூக்கி பேசியிருந்தா லவக்குன்னு இப்படி போட்டான். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அவங்ககிட்ட இருக்கிற பேய் போயிடுச்சு, நீ பயப்படாத. அல்லேலூயா. அவனை தூக்கி கட்டில் போட சொன்னேன். கட்டில் போட்டாங்க. காலை கையை அழுக்கிட்டான்னு கேட்டாங்க. அங்கே இருக்கிற அபிஷேகம் அழுக்காத அப்படின்னு. அல்லேலூயா. ஏன் அழுக்காதானே? அதை அழுத்தா எண்ணெய் அடிக்கும். இன்னும் கொஞ்சம் ஜாமன் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் கொஞ்சம் விடுதலை ஆக்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு அழுக்காதுன்னு சொன்னேன். அப்புறம் எல்லாரும் லபன்னு பேச ஆரம்பிச்சேன். நல்லா போயிடுச்சுன்னு நான் சொன்னேன், பேசாதீங்க அப்படி. அப்புறம் அந்த பேய் பிடிச்சுன்னு சொன்னேன், யாரும் பேசக்கூடாது. அல்லேலூயா. இயேசு போய் என்ன செய்யுது, எனக்கு குணமாகிட்டு இருக்குது, யாரும் பேசக்கூடாதுன்னாங்க. நான் சொன்னது கூட யாரும் கேட்கல, அந்த பேய் சொன்னது எல்லாருமே கேட்டாங்க. கம்முன்னு இருந்தாங்க. காப்பு சூப்பு கடையில் போட்டு 300 பேர் வேடி பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது சாவு வந்துட்டு இளவுக்கு வந்தவங்க அவங்க தான். ரத்த கேட்டை பிடிச்சி ஏற்கனவே 4 பேர் செத்து போயிட்டாங்க, இப்போ இவனும் சாக போகிறான்னு சொல்லி கேள்விப்பட்டு 2 நாளாக பிரச்சனையாக இருக்குன்னு கேள்விப்பட்டு எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்குறேன். காலை நேரம் சரியாக 10 மணி பார்த்துறேன். காலையில் 7 மணிலேருந்து பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் விடுதலையாக்கினார். ஃபஸ்ட்டு காலை அவுத்து விட்டேன். அல்லேலூயா. கட்டில் சுற்றி வந்து காலை அவுத்து விட்டேன். காலை அவுத்து விட்டோடனே நினைத்தேன், பரவாயில்ல, எங்கேயும் ஓடலை. அப்படியே ஓடினாலும் ஓட தான் முடியும், கை நீட்டி என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் கட்டில் சுற்றி வந்து ஜாப் பண்ணி தண்ணி தெளித்து கையை அவுத்து விட்டேன். அல்லேலூயா. 2 கையை எடுத்து கும்பிட்டு, சாமி நீங்கள் என்னை காப்பாற்றணும், என்னை விட்டு போகக்கூடாது, என் கூடவே இருக்கணும் அப்படின்னு கையை எடுத்து கும்பிட்டாரு. அல்லேலூயா. அந்த பேய் சொன்னது நடக்கலை, நான் சொன்னது நடந்துச்சு. ஒரு அலையே சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் உசுரோடு இருக்கிறார். அவருக்கு 2 பட்ட பிள்ளைங்க, 2ஐயும் கட்டி கொடுத்து அந்த குழந்தைங்களும் நல்லா இருக்கிறாங்க. எல்லா குழந்தை குட்டிகளை பெற்றெடுத்து அவரும் நல்லா இருக்கிறாரு. டெய்லர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. முதல்ல திருச்சியில் இருந்தார், இப்போ இங்கே தான் நாமக்கல்லில் எஸ் பாலவந்தியில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட நீங்கள் தனியாக போனீங்கன்னா கூட இருந்துச்சுன்னா சாட்சிகளை நீங்கள் கேட்கலாம். ஏன்னு சொன்னால் நான் இங்கே பிரசங்கம் பண்ணுற ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் 100 சாட்சி வச்சுருக்கேன். ஒரு அணியில சொல்லுங்கள், சும்மா கட்டுக்கதைகள், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தேன் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதே தான். அல்லேலூயா. அதனால் உங்களை பார்த்து பிசாசு சொல்லும், நீங்கள் பேய் வைக்கும் போது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சொல்லும், நீ எல்லாம் உருப்படியாக மாட்ட, நீ எல்லாம் இதை ஜெயிக்க மாட்ட, நீ எல்லாம் இப்படி வாழ முடியாது அப்படின்னு பேய் சொல்லும். நீங்கள் சொல்லணும், எனக்குள்ளே இருக்கிற இயேசு திறந்த வாசலை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது தான். அல்லேலூயா. நாமும் கூட ஆண்டவருக்காக பாடுபட நல்லா நினைச்சிட்டோம்னா ஆண்டவர் ஆசிரியப்பார். வெளிப்படுத்தல் 1:18 வசனத்தை வாசிக்கலாம். 1:18 வெளிப்படுத்தல். மரித்தேன். அடிக்கடி நான் இந்த வசனத்தை ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் நான் இதை சொல்லுவேன். அதாவது ஒவ்வொரு ஜெபத்துக்கும் இதை நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும். நம்ம செத்து போனதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஏசப்பா செத்துட்டார். செத்தது வந்து பாவத்துக்காக ஒரு தரம் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். பிற்பாடு 3ஆம் நாள் என்ன செஞ்சாரு? உயிர்த்தெழுந்தார். செத்தது வந்து பாவ மன்னிப்பு தருவதற்காக அவருடைய ரத்தத்தை நமக்காக விலைக்கிரயமா தந்து சிந்தினார். அது ஒரு சமாச்சாரம். அதை விட பெரிய சமாச்சாரம் என்னன்னா, உலகத்தை அசைத்த 3 நாட்கள். ஒன்று இயேசு குழந்தையா பிறந்த போது
2 இயேசு மரித்த போது, 3 இயேசு உயிரோடு வந்த போது. அல்லேலூயா. இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்குது. அது என்ன, ஒரு ரகசிய வருகை இருக்குது, பகிரங்க வருகை இருக்குது, அப்புறம் புதிய வானம் புதிய பூமி இருக்குது. புதிய வானம் புதிய பூமியோடு தான் முழு உலகமும் இருக்க போகுது. ஒரு அழியில சொல்லுங்க. ஆமென். பைபிளை படிச்சு பாருங்க, எந்த புத்தகத்திலுமே இல்லை. ஒரு ஆள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வந்தாராம், உலகத்தில் இருக்கிற அத்தனை புத்தகத்தையும் படிச்சுக்கிட்டு இருந்தாராம். பெரிய ஞானி அவர். எந்த புத்தகத்திலும் உலகம் உண்டானதையும் எழுதல, உலகம் முடிய போறதையும் எழுதல. இந்த ஒரே புத்தகத்துல வெளிப்படுத்த ஆதியாகமத்தை கொஞ்ச நேரம் படிச்சார். அவனை பெற்றான் இவனை பெற்றான், அது வருது. புதிய ஏற்பாட்டில் படிச்சார், அவனை பெற்றான் இவனை பெற்றான் அப்படின்னு வரும். அப்படியே வந்தார், வெளிப்படுத்துற விசேஷத்துக்கு வந்தாரு. அதுல தெளிவா எழுதியிருக்குது, இந்த இப்பொழுது இருக்கிற பூமி எல்லாம் வெந்து உருகி அழிந்து போகும், புதிய வானம் புதிய பூமி தோன்றும். அல்லேலூயா. ஆண்டவர் எம்ஜிஆர் படத்தோட ரிலீஸ் பண்றாரு. அல்லேலூயா. புதிய வானம் புதிய பூமி. அதுல ஆண்டவர் வந்து இருக்கிறாரு, ஆசீர்வாதமாக நம்ம எல்லாரும் புதிய பூமியிலே இருக்க போகிறோம். நிறைய சர்ச்சுக்கு பேரு புதிய எருசலேம். சர்ச்சுக்கு பேர் என்ன? அங்க புதிய எருசலேம் தான் அந்த புதிய பூமின்னு சொல்றது. நிறைய பேர் சர்ச்சு வந்து மெட்ராஸ்ல எல்லாம் சர்ச்சு நேம் இருக்கு, புதிய எருசலேம் திருச்சபை. அல்லேலூயா. பழைய எருசலேம் என்னாச்சு? அதெல்லாம் உலகங்க, அது அழிஞ்சிடும். புதிய வையப்பமலை. அல்லேலூயா. புதிய வையப்பமலை திருச்சபை. அல்லேலூயா. புதிய நாமக்கல் திருச்சபை. அப்ப பழைய நாமக்கல் அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சிரு. அதாவது அழிஞ்சிருச்சுன்னா முழுசும் இல்லாத போகாது, அதை வெந்து உருகி அழிய பண்ணி மீண்டும் புதுமையாக நல்லதாக மாற்றி ஆதாம் ஏவாள் காலத்திலே பாவம் செய்யாத ஒரு காரியம் இருந்தது. அல்லேலூயா. யாரும் என்ன, எந்த பாவம் மனுஷல செய்யல, பாம்பும் எதுவும் பண்ணல, வந்து என்ன விஷச்செடிகள் இல்லை. இப்பெல்லாம் ஏதாவது தின்னா செத்து போயிடுறோம், அந்த காய் இந்த காய் தின்னு நிறைய பேர் அரளிக்காய் தின்னு செத்து போயிடுறாங்க. அந்த காயெல்லாம் அப்ப கிடையாது, முள்ளு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆண்டவரே அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை அதை ஆண்டவர் தருகிறார். அதெல்லாம் கடைசி கால செய்திகள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் மரணத்துக்கு பாதாளத்துக்கு உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். அதே வசனத்துல 1:18 மரித்தேன் சதா காலங்களிலும் உயிர். அப்படி சொல்லிட்டு அடுத்தது எங்க வராரு? சில ஆத்மா சில வியாதி மரணத்துக்கு எதிரான வியாதியா இருக்கும். அதை ஆண்டவருடைய சமூகத்துல நாம ஜெபம் பண்ணி அதையெல்லாம் உடைக்கணும். அல்லேலூயா. பிசாசு தான் பாருங்க சில தேவையில்லாத மரணங்களை உண்டு பண்ணுது. பொய்யா நிஜமா? சொல்லுங்க. நல்லாவே இருப்பாங்க, டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க? செத்து போயிடுவாங்க. நமக்கு பாவமா இருக்கும். சொந்தக்காரங்களா இருப்பாங்க, ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது. தூரத்து சொந்தம் பக்கத்து சொந்தம் எப்படி டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவன் அப்படிப்பட்ட காரியத்தை கூட நீ ஜெபம் பண்ணு, அவர்கள் உயிரோடு இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நீ ஜெபம் பண்ணு. உன்கிட்ட அவை மரணத்தில் இருந்து அந்த விடுதலையாக்கக்கூடிய ஒரு வல்லமையை கிருபையாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். அது ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. அது ஒரு அபிஷேகம். எத்தனை ஆத்துமாக்கள் பெரிய கூட்டத்திலும் சிறிய கூட்டத்திலும் ஆமென் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தைரியத்தோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமான ஆமென் கிருபையான காரியங்களை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும். அப்படிதான் நீங்களும் சொல்லணும். நீங்க சொன்னா நடக்கணும். நீங்க சொன்னா என்ன செய்யணும்? காரியங்கள் நடக்கணும். நீங்கள் கட்டளையிட்டால் என்ன செய்யணும்? நிற்கணும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவர் பலப்படுத்துகிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 102:13. காலம் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. உங்க வீட்டுல ஆண்டவர் ஏதோ ஒரு நல்லது செய்ய போறார். கரங்களை விட்டுங்க. நல்லது வேணும். ஆமென். ஏன் நல்லதுன்னு மொட்டையா சொல்றேன்? என்னென்ன ஜெபக்குறிப்பு வச்சிருக்கீங்களே எனக்கு தெரியாது. சிலருடைய ஜெபக்குறிப்பு தெரியும், 2-3 பாயிண்ட் தெரியும். நீங்க 30 பாயிண்ட் 50 பாயிண்ட் கூட என்ன செய்யலாம்? வச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த 50 பாயிண்ட்ல ஆமென் ஸ்தோத்திரம், அவருக்கு சித்தமானது 50 பாயிண்ட்ல ஒரு 40 பாயிண்ட் நிறைவேறினா எப்படி இருக்கும்? ஒரு அழியில சொல்லுங்க. ரொம்ப நாளா எனக்கு ரோடு வரல அப்படின்னு 20 வருஷமா என்கிட்ட ரிப்போர்ட். எங்க காட்டுக்கு ரோடு வேணும், நல்ல ரோடா வேணும். சரி கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லி 20 வருஷமா ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வருஷம் ரோடு வந்துருச்சு. ஒரு அழியா. போன வாரத்திலேயே ரோடு போட்டாங்க. நம்ம போன வாரம் எழுந்திரிச்சு நின்று பாஸ்டர் யார் சொன்ன ஒரு வார்த்தை கூட இதுவரை என் வாழ்க்கையில பொய்யா போனதே இல்லை. கொஞ்சம் லேட் ஆனாலும் அது நடந்துருது அப்படின்னு சொல்லுது. ஒரு அடியிலே சொல்லு. ஆமே. அவங்களுக்கெல்லாம் நான் காசு கொடுத்து சொல்ல வைக்கல. 100 ரூபா தர அப்படியே கொஞ்சம் எனக்கு பாராட்டுங்க, அப்படியே கொஞ்சம் எனக்கு புகழ்ந்து கொஞ்சம் பேசுறேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் செய்யறாங்க.
காசு கொடுத்து என்ன செய்கிறாங்க, பேச வைக்கிறாங்க. எனக்காக கொஞ்சம் பேசுங்க, நான் 500 ரூபா கொடுக்குறேன். ஆனால் நல்லது நடந்ததுன்னா அவங்களே நீங்கள் காசே கொடுக்க தேவை, உன்னை பாராட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு அழியிலே சொல்லுங்க. வசனம் சொல்லுது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் உன் வாசப்படியிலே படுத்திருக்கும். நிறைய பேர் பெருமைக்காகவே வாழ்கிறாங்க. அந்த பெருமை கிடைக்கலன்னா நொந்து போயிடுறாங்க. ஐயோ, இந்த சர்ச்சுக்கு நான் போய் பார்த்தா பெருமையாகவே என்னால் இருக்க முடியாது, என்னை பெருமைப்படுத்தவே மாட்டேங்கிறாங்க. நீ நன்மை செய், பெருமை உன்னை தேடி ஓடி வரும். ஒரு அழியிலே சொல்லுங்க. அதை விட்டுட்டு வெறும் தீமையை செஞ்சுக்கிட்டு, சபைக்கு விரோதமாக பேசிக்கிட்டு, ஆண்டவருக்கு விரோதமாக பேசிட்டு, வசனத்தை கைக்கொள்ளாதபடி இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் எப்படி வரும்? ஆசீர்வாதம் வந்து சந்திரி முந்திரி வராது, கிழக்கில் மேற்கிலிருந்து ஜெயம் வராது. ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ. என்கிட்ட நல்ல குதிரை இருக்குது. குதிரை வேணா நல்லதாக இருக்கலாம், அது நல்லா ஓடும். ஆமாம், நல்லா தான் ஓடும். அது நல்லா சோர்த்துங்க. ஆமாம், நல்லா திங்கும். அது மேலே நான் ஏறி உட்காந்தா ஓடும். ஆமாம், ஓடும். ஆனால் ஜெயிக்காது. என்ன செய்யாது? ஏன் ஜெயிக்காது? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஆயத்தம் இல்லைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கடவுள் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? அதுதான் பாயிண்ட். கரங்களை தட்டி கத்துக்கிறான்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் தயவு செய்யும் காலம் வந்து விட்டது. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தயவு செய்யும் காலம் வந்து விட்டது. சீயோனுக்கு கர்த்தர் இறங்குவார். நான் தான் சீயோன், கர்த்தர் எனக்கு இறங்குவார். இறங்குவார்னா என்ன? நமக்காக ஏதோ ஒரு அற்புதத்தை என்ன செய்வாரு? செய்வார். கர்த்தருக்கு சோதரம். நாம ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவாரு? யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருக்கு சோதரம். ஆகையால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர்களாக சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிங்க. அல்லேலூயா. சலுப்பா ஆராதிக்க கூடாது, சலுப்பா காணிக்க போடக்கூடாது, சலுப்பா கிறிஸ்துமஸ் வரக்கூடாது. வரும்பொழுது மகிழ்ச்சியா வரணும். ஒரு அழியிலே சொல்லுங்க. இன்னைக்கு நான் காலையில மகிழ்ச்சியா வந்த பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா? கரங்களை எடுத்து பார்க்கலாம். நான் டயர்டா இருந்தேன், இந்த வாரம் முடிச்சு செம்ம வேலை எனக்கு. அல்லேலூயா. தொண்டை தண்ணியெல்லாம் போயிடுச்சு, எனர்ஜி எல்லாம் வெள்ளிக்கிழமையே போயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. டெய்லி ஜபம், டெய்லி பாட்டு, டெய்லி பிரசங்கம். ஃபோனில் பிடிச்சிக்கிறாங்க, நேரடியாக பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் நானே வண்டி எடுத்துகிட்டு போயிடுறேன். ஏதோ ஒன்று நடக்குது, ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு கூட்டத்திலும் மகிழ்ச்சியாய் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் கையிலேயே ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்க ஆசீர்வாதம் உங்க வாய்க்குள்ளாரியே இருக்குது. அல்லேலூயா. அவர் சொல்றார், முட்டி போட்டு பூலோகத்தில் கட்ட வேண்டியதெல்லாம் என்ன செய்ய? கட்டு. அதை கட்டுறேன், இதை கட்டுறேன்னு சொல்லி ஒன்று டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கட்டு. அப்புறம் அவிழ்க்க வேண்டியது அவிழ். கட்ட அவிழ்த்து விடு. ஆசீர்வாதத்தை அவிழ்த்து விடுகிறேன், எழுப்புதலை அவிழ்த்து விடுகிறேன். வீட்டு கூடத்துல நல்லா பாடணும், அந்த பாவரை நான் அவிழ்த்து விடுகிறேன். நான் நல்ல சாட்சி சொல்லணும், அந்த பாவரை நான் அவிழ்த்து விடுகிறேன். நான் நல்ல ஜபம் பண்ணணும், அந்த பவர் எனக்கு கிடைக்கணும், அதை நான் அவிழ்த்து விடுகிறேன். இது முதல் அது என்மேல் விழுத்தும். அப்படி சொல்லணும் நம்ம. அப்பதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம கடன் கட்ட முடியாம தடுமாறி இருக்கிறாங்க. கிறிஸ்துக்குள்ளாரே சொல்றேன், கிறிஸ்துக்குள்ளார், அவுட் ஆஃப் இல்ல, கிறிஸ்துக்குள்ளாரே சொல்றேன். ஆனா நாம என்ன பண்றோம்? சோர்ல தவிக்கிறோம், ஒரு பேச்சுக்கு சொல்றோம், அது இல்லை இது இல்லை அப்படி இப்படிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை தட்டுங்க. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது இல்லையா? அது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் வந்து கிரி இல்லாத விசுவாசம், செத்த விசுவாசம். ஏதாவது ஆண்டவருக்கு வாழ்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது கிரியில நீங்க காட்டணும். இப்ப என்ன கிரியை காட்டி இருக்கிறீங்க? சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. ஒரு அழியிலே சொல்லுங்க. அது ஒரு கிரியை. நாம் ஜெபம் பண்ணினால் அது ஒரு கிரியை, பாட்டு பாடினால் அது ஒரு கிரியை, மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொன்னால் அது ஒரு கிரியை. எல்லாமே கிரியை. நாம் காணிக்கை படைப்பது ஒரு கிரியை. எல்லாத்துக்கும் காசு இருக்குது, ஆனா தசம்பாகம் போட மட்டும் காசு இல்லைன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பொய்ன்னு நினைச்சுப்பாரு. ஆடு வாங்க முடியும், மாடு வாங்க முடியும், கார் வாங்க முடியும், நிலம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், எல்லாத்துக்கும் இருக்குது பாஸ்டர். ஆனா 10ல் 1 பங்கு தசம்பாகம், அதுக்கு தானே பாஸ்டர் காசு இல்லை. அதை நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க, வேற பிரச்சனை பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவன் சோத்திர பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகள் உங்ககிட்டே தான் இருக்குது. நீ கொடுத்துதான் ஆசீர்வாதம். கிவ் அண்ட் டேக் பாலிசி ஆண்டவர்கிட்ட கொடுத்து வாங்குறது. அல்லேலூயா. நாமெல்லாம் வந்து எதை கற்று வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஆப்போசிட்டாக கற்று வச்சிருக்கிறோம், தவறான காரியங்கள். அது ரத்தத்திலே ஆதாம் ஏவாள் கிட்டே என்ன செய்யுது? சாக்கு போக்கு இருந்து என்னைக்கு ஆரம்பிச்சது? ஆதாம் ஏவாள் கிட்டே சாக்கு போக்குது. ஆதாம் கேட்டார், ஏன்பா தப்புன்னா, என் பொண்டாட்டி தான்.
ஏன்பா அந்த மனைவி பார்த்துக்கிட்டேன், ஏன்பா தப்பு பண்ணுங்க? அந்த பாம்பு தான். பாம்பை கேட்டார், ஏன் பாம்பே நீ நல்லா தானே இருந்த, ஓடிக்கிட்டு ஓடியாந்து பார்த்துக்கிட்டு அழகாக இருந்தேன், ஏன் இப்படி? அது நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு குட்டி சாத்தனை வந்து என் தலைமையில் உட்காந்துக்கிட்டு இது சொல்லுன்னா நான் சொன்னேன். சாத்தானை கூப்பிட்டாரு, நீ ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு. நீங்கள் வந்து சிங்காசனத்தில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, உங்களை எல்லாரும் கர்த்தர் நல்லவர் பரிசுத்தன்னு துதிக்கிறாங்க, என்னை யாருமே நிச்சயம் பண்ணுறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு கோபமாக இருக்குது அப்படின்னு. உன்னை நான் நரகத்திலே தள்ளுவேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட்டு சாத்தானை கடிந்து கொண்டார், உனக்கு நரகம். ரெண்டாவது பாம்பை கடிந்து கொண்டார், நீ இன்னும் பறக்கக்கூடாது, சும்மா உன் உடம்பு தேய நீ ஊர்ந்து போடு. மூணாவது பெண்ணிடத்தில் வந்தார், நீ பெண்ணா, ஆம்பளை வந்து இல்லாத நேரத்தில் இந்த வேலையை செஞ்சியா, அந்த பழத்தை தின்னியா, பழத்தை மேலே நீ ஆசைப்பட்டில்ல, என்னாலும் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அல்லேலூயா. எல்லா பிள்ளைங்களும் எல்லாம் அப்படி ஓடுறாங்க, ஒரு பேச்சுக்கு புருஷனை பற்றி இருக்கும். அவள் இது என்ன செய்யுது, புருஷனை பற்றி இருக்கும். அது அப்போ அங்கேயே சொல்லிடுச்சு. அல்லேலூயா. அடுத்து ஒரு தண்டனை, உனக்கு இடுப்புலி வரும், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அப்புறம் என்ன வரும், ஏன் இடுப்புலி வராமல் பண்ண முடியாதா, நீங்கள் ஜாமன்னா பண்ணிக்கலாம். ஒரு அல்லேலூயா. ஆனால் அடுத்தது ஆம்பளைக்கிட்ட வந்தார், ஏன்னா முதல் மனுஷனே துப்புலாதானே, உன்னை தானே முதல்ல படித்தேன், கொண்டாடி தின்னுட்டு போகிறான், உனக்காவது கொஞ்சமாவது மூலத்தை ஏதாவது செய்யலாம்ல. அவன் சிரிச்சான். அவனை மீறி என்னால் நிச்சய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்க, பொம்பளைங்க நம்ம எத்தனை பேர் உட்காந்துருக்குறோம், ஆம்பளைங்க எத்தனை பேர் உட்காந்துருக்குறாங்க? 10 பேர் தான் உட்காந்துருக்கோம். பெண்கள் நம்ம 30 பேர் 40 பேர் உட்காந்துருக்கோம். பெண்கள் ஆண்கள் ஒரு 10 பேர் 15 பேர் உட்காந்துருக்குறாங்க. ஏன் இங்கே 40-50 பெண்கள் இருக்குது, அங்கே ஏன் கம்மியாக இருக்குது? அதே போல் பசங்க சண்டே கிளாஸுக்கு போயிருக்கும், பொட்டை பிள்ளைங்க இப்போ நிறையா இருக்கும். பசங்க எத்தனை இருப்பாங்க, ஒரு 10 பசங்க. பிள்ளைங்க எத்தனை, அது 20 பிள்ளைங்க, பொட்டை பிள்ளைங்க 20. சரி போகட்டும். அந்த ஆம்பளை கூப்பிட்டு திட்டினார், ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு. அவன் சிரிச்சான், ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், இனிமேல் வந்து இந்த பழத்தை திருக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற வேலையெல்லாம் உனக்கு கிடையாது, உனக்கு ஜாலிங்கிறது கிடையாது. ஒழுங்கு மரியாதை இந்த ஊரை விட்டு ஓடு, இந்த இடத்த விட்டு ஓடி நான் கொடுத்த அந்த நிலம், இந்த இங்கே இருக்கிறதான இந்த ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வெளியே போய், தோட்டத்துக்கு வெளியே போய், ஏன் எஸ்டேட்டை விட்டு ஓடி வெளியே போய் நெத்தி வேர்வை இருக்குல்ல, நெத்தி வேர்வை அது சிந்த உன்னுடைய கலக்கத்தோ என்னமோ எடுத்து வேலை செஞ்சு என்னமோ பண்ணி நீ பொழைச்சிக்க அப்படின்ட்டார். அல்லேலூயா. துரத்தி விட்டுட்டார். இல்லை நான் இங்கேயே இருந்துட்டு வாழைப்பழம் கொய்யாப்பழமெல்லாம் தின்னுட்டு, இங்கேயே நல்லா ஆப்பிள் பழமெல்லாம் இருக்கு தின்னுட்டு இருக்கேன். நோ நோ நோ, நீ அதனுடைய தகுதியை என்ன செய்யிட்ட, இழந்துட்ட. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதம் வரணும்னு சொல்றாங்க, ஆனால் தகுதி இல்லை. என்ன இல்லை, தகுதி இல்லை. தகுதி இல்லை வேணும்னா ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்டால் தகுதி தன்னால் வரும். அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தையை கேட்டால் தகுதி என்ன பண்ணும், தன்னால் வரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இந்த சத்தியம் புரியுது? கரங்களுக்கு பார்க்கலாம். ஆமென். அதுக்கப்புறமா அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ரத்த வேர்வை இருந்துச்சுன்னா நிலத்துல சிந்தி எசுன்னு இலை கொடுக்க நாய்க்குட்டி மாதிரி ஓடிட்டு இருக்கிற எல்லாரும். அன்னைக்கு அந்த அவர் தப்பு பண்ணார், அது முந்தின ஆதாம். அல்லேலூயா. தோல்வி சொன்ன வெற்றின்னு சொல்லியிருந்தோம். பிந்தின ஆதாம் வந்தார், அவர் ஜீவ ஆத்மா. அல்லேலூயா. அவன் பாவ ஆத்மா, இவர் யாரு, ஜீவாத்மா. அவர் வந்து தொலைச்சு விட்டார், ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாரு, தொலைச்சிட்டாரு. இவர் சிறுவிலை பெற்று கொடுத்தார். கரங்களை தட்டுங்க. சிறுவிலை என்ன பண்ணாரு, பெற்றுக் கொடுத்தார். அந்த வரங்களையும் வல்லமைகளையும் கற்றுக் கொடுத்தார். பிசாசு கிட்ட இருந்து உறிஞ்சி நம்ம கிட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து, நீ பூமியில வெற்றியாய் வாழும் மகனே. அல்லேலூயா. எத்தனை வருஷம் வாழ்றது முக்கியம் இல்ல, எப்படி வாழ்ந்தது முக்கியம். அல்லேலூயா. சரித்திரம் பின்னாடி நம்மளை பேசணும், காரி துப்பக்கூடாது. சரித்திரம் வந்து நம்மளை என்ன செய்யணும், பேசணும். இவர் நல்லது செஞ்சாரியா, சண்டே கிளாஸ் நடத்தினார், பாலிவுட் கூட்டம் நடத்தினார், சர்ச்சை கட்டினார், மைக்கை வாங்கினார், பைக்கை வாங்கினார், எல்லாருக்கும் பாடுபட்டார். ஜபம் யாருக்காவது எவ்வளவு துக்கம் கட்டியிருந்தா வருவாரியா, நல்லவரியா, ஜபம் பண்ணுவாரியா, நம்மளை பத்தி நல்லதா சொல்லணும். அல்லேலூயா. அது கோவப்படுவாரியா, எரிஞ்சு விடுவாரியா, நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாம் தூக்கி போயிடுவாரியா, எல்லாம் செருப்பு முதலான விட மாட்டாரியா, நல்ல செருப்பாக தான் தூக்கி போயிடுவாரியா. நீ செருப்பு வேறு அடிக்கடி எடுத்துகிட்டு போயிடுறீங்க, உங்கள் செருப்பு மட்டும் நீங்கள் கொண்டு போங்க, அடுத்த செருப்பு நல்லதாக இருக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு போகாதீங்க. வெறும் ரிப்போர்ட்டான ரிப்போர்ட் எடுங்க. ஒவ்வொரு திருவந்தனைக்கும் இமிசு யாராவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, அது சொல்கிறாங்க, ஏன் செருப்பு காணாம், மூணு செருப்பு காணாம். அங்கேருந்து வர்ற கத்தரி பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு வராங்கன்னு பாருங்க. ஆசீர்வாதம் வாங்க வரதா இல்லை செருப்பு எடுக்க வரதான்னு தெரியும். வீட்டில் போய் சொன்னாங்களா, அன்றைக்கி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து எப்படி இருந்ததுன்னாங்க, கல்யாணம் ஒன்றுமே லாய்க்கல அப்படின்னு. ஏன் அப்படின்னா, செருப்பு கூட லாய்க்கல, நான் மாற்றி தொட்டுட்டு வந்துட்டேன். ஒரு செருப்பு என்கிட்ட இருக்குது, இன்னொரு செருப்பு
அதான் திருடிட்டு வந்த செருப்பு ஜோடியா இல்லையா? திருடிட்டு வந்தது என்ன ஜோடி இல்லை. அதனால இன்னைக்கு கல்யாணமே என்ன செய்யல, நல்லா இல்லை. நான் போயிட்டு வந்தேன், ஆனால் ஜோடி என்ன செஞ்சுக்கிச்சு, மாறிக்க. அவங்க நினைச்சாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் மாறிக்கிச்சுன்னு. பொண்ணு மாப்பிள்ளை என்ன செய்யல, மாறல. இவர் வந்து திருடிட்டு வரும்போது இருட்டுல அதை நம்ம பயந்து தான் திருடணும், கரெக்டாக திருட முடியாதுல்ல. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வேகமாக திருடும் போது செருப்பு என்ன செய்யல, வலது காலுக்கு இடது காலம், இடது காலுக்கு வலது காலம் போட்டுட்டு வேகமாக வீட்டுக்கு வந்துட்டார். அதனால இன்னைக்கு ஜோடி லாக்கிலுங்கிறாரு. இப்படி நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய செய்யாம ஆண்டவர் லாக்கில, ஜபன் லாக்கில, பாஸ்டர் லாக்கில, சிஸ்டர் லாக்கில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பைபிளை எடுத்து திருப்பி பாருங்க, எல்லாம் உங்களுக்கு லாபமா முடியும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை முடிஞ்ச அவசியம்.